ஸ்பாட்டி ஸ்பார்க் வந்தது, அதுக்குள்ளே உள்ள நெருப்பு வந்துடுச்சு போல். லேடிஸ்ங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்க ஆரம்பிக்குது, உள்ள லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நெருப்பு, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் திருமுல்லை வாயில் அருகே மின் விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:45 மணிக்கு அரக்கோணத்துக்கு புறப்பட்ட மின்சார ரயில் திருமுல்லை வாயில் அருகே சென்றபோது ரயிலுக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தும் பேண்டோகிராஃப் கருவியில் தீப்பொறி ஏற்பட்டுள்ளது. பயணிகள் லேசான மின் அதிர்வை உணர்ந்து பதறி உள்ளனர். ஓட்டுநர் உடனே ரயிலை நிறுத்தியதும் அவசரமாக கீழிறங்கினர். ரயில் நிலையத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டதால் நடக்க முடியாமல் அவதியடைந்தனர். நாங்கள் வந்த வழியில் வியாசர்பாடி சென்டரில் வந்து ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே 45 மினிட்ஸ் 1 மணி நேரம் போராடி சரி செய்த நிலையில் ரயில் ஆவடிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையே பயணிகளுக்காக திருமுல்லை வாயிலிலிருந்து ஆவடி பணிமனைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதேபோன்று ராயபுரம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் மின்சார ரயில்கள் வழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் இன்னலுக்கு ஆளாகினர். தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 9 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 17ஆம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை வரக்கூடிய 17ஆம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவித்தார். அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். இப்ப நேரலையில முடிந்த அளவுக்கு நேரலையில் தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், இந்திய கூட்டணிக்கு 0 தான் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். விருதுநகர் அருகே கல்குறிச்சியில் நடைபெற்ற திமுகவின் தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றியவர் தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு எதையும் செய்யவில்லை என்றார். கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஈரத்துண்டை தான் தந்துள்ளது என்றும் சாடினார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல ஈரத்துண்டுகள் தான். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவின் கிளை செயலாளராக மாறிவிட்டதாக விருதுநகர் மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு பதவி கொடுத்தவரையே கட்சியில் இருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என சாடினார். போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இணைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை
பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போகுது. பாஜகவிடம் அடிமையாகி தமிழ்நாட்டை அடமானம் வைக்க எதிரிகள் துணிந்து விட்டனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். அரசு முறை பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக மலேசியா சென்றுள்ளார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்து விழா அரங்கிற்கு சென்றனர். அங்கு புலம்பெயர் இந்தியர்கள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். தொடர்ந்து 800 கலைஞர்கள் அரங்கேற்றிய கண்கவர் கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மேடையில் பேசிய பிரதமர் மோடி கலை நிகழ்ச்சியை வியந்து பாராட்டினார். We have just seen our record-setting cultural performance. 800 dancers in perfect harmony. பல ஆண்டுகளுக்கு இந்நிகழ்ச்சி நினைவு கூறப்படும் என கூறி கலைஞர்களை வாழ்த்தினார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரவேற்பின் போது தேவார பாடலை கேட்டு கைத்தட்டி பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல பரதநாட்டியம் உள்ளிட்ட நடன கலைஞர்களையும் பொம்மலாட்ட கலைஞர்களையும் பிரதமர் பாராட்டினார். நடனமாடியது மிகுந்த மகிழ்ச்சி என கர்நாடகாவின் பாரம்பரிய யக்ஷகானா நடன கலைஞர் மகிழ்ச்சி தெரிவித்தார். 800 people dancing on one stage in front of Narendra Modi. It's a great deal for us and I'm very proud of it. விழாவில் மலேசியாவின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளையும் பிரதமர் கண்டுகளித்தார். உலகிற்கு இந்தியா அளித்த பரிசு தமிழ் என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் தமிழின் பெருமைகளை எடுத்துரைத்தார். Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. தங்கள் திறமையால் தமிழர்கள் உலகம் முழுவதும் சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமிழர்களை பட்டியலிட்டார். And I proudly say India's Vice President Thiru C.P. Radhakrishnan ji, our Foreign Minister Dr. Jaishankar ji, Finance Minister Nirmala Sitharaman ji, who has presented our budget 9 times, Dr. Murugan, our Minister of State for Information and Broadcasting, they are from Tamil Nadu. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எம்ஜிஆர் பாடல்களை விரும்பி கேட்பவர் என கூறிய பிரதமர் மோடி மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை நிறுவப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டார். 200 நிச்சயம், 200 கிலோ நாம் வெற்றி பெறுவது லட்சியம். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற கபடி போட்டி பரிசளிப்பு விழாவில்தான் நடிகர் வடிவேலு பஞ்சு வசனம் பேசி விளையாட்டு மேடையை அரசியல் மேடையாக்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மகளிர் கபடி போட்டியின் இறுதிப் போட்டியில் பரிசு வென்ற அணிகளை பாராட்டி பேசிய வடிவேலு மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டதாக கூறினார். ஏன்னா இப்படி பெண்களுக்கு அருமையான விஷயத்தை பண்ணுறது நம்ம கட்சி தான். அதாவது சொத்துல முதற்கொண்டு ஐயா கலைஞர் ஐயா என்ன பண்ணாரு, அது ஒன்று போதுங்க, அது ஒரு விஷயம் போதும். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு பல நிகழ்வுகள் நடக்க உள்ளதாக கூறிய வடிவேலு எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை திரைப்படத்தின் பாடலை பாடி ரசிக்க வைத்தார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல விளையாடு வீரமான நடையை போடு, நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. இன்னும் வெற்றி பெற்றிருப்பான்.